சார், ஏன் நான் மனநிறைவோடு இருக்கிறேன் அப்படின்னா, தங்களுடைய குறைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்கப்படுகிறது, தீர்க்கப்படுகிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் மனநிறைவோடு இருக்கிறார்கள். அதனால் நான் மனநிறைவோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு அரசியல் பார்வையாளராக இதில் முதல் விஷயம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் உட்கார்ந்து 4 வருஷம் முடிந்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள். அதனால் ஜனநாயக ரீதியாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பகல்காம் தாக்குதலில் மிகப்பெரிய சோர்வுலையும் வருத்தத்திலையும் இருந்த இந்திய மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக சிந்தூர் தாக்குதல் பதிலடி கொடுத்து நமது இராணுவம் நமது பேரை காப்பாற்றியதற்காக அந்த இராணுவத்திற்கு, இந்திய இராணுவத்திற்கு தலை வணங்குகிறோம். நாம் இப்போ என்னென்னா, இப்போ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள், என்ன செய்யவில்லை என்பது இப்போ நம்ம காரை செல்வராஜ் சொன்னார். இந்த விஷயங்கள்லாம் நம்ம நிறைவடைந்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாராட்டுவதற்கு அவர் இருக்கிறார். அதே நேரத்தில் செய்யாததை சொல்வதற்கு நாங்கள் இருக்கிறோம். என்ன செய்ய போகிறோம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அதுதான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறேன்னா, செய்தது உள்ளங்கை அளவு, செய்யாதது உலகளவு இருக்கிறது அப்படின்னு தான் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். திமுக அரசாங்கத்தை பொறுத்த இப்போ நம்ம ஒவ்வொரு செக்டரும் பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு இந்த 4 ஆண்டுகளில் என்ன சிறப்பான திட்டம் செய்திருக்கிறார்கள். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் நாங்கள் வந்த உடனே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெல்லுக்கும் கரும்புக்கும் ஆதார விலைகள். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500, கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாய் நாங்கள் வந்த உடனே கொடுப்போம். நாங்கள் இந்த 5 வருஷத்தில் டபுள் ஆயிருக்கணும். அந்த விலையும் கொடுக்கல, டபுளும் கொடுக்கல. அது குறையாத இன்னைக்கு வரைக்கும் கூட 3134 தான் அதிகபட்சமாக இருக்குது கரும்புக்கு. இன்றைக்கு நம்மளோட மகாராஷ்டிராலையோ பஞ்சாப்லையோ குஜராத்லையோ நம்மளை விட அதிக விலைக்கு தான் இருக்கிறது குவிண்டால். அந்த ரேஞ்ச் இருக்குது. அதே போல் வாழை, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, பருப்பு வகைகள், மிளகாய், சிறுதானியங்கள், தோட்டக்கலை பயிர்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுப்போம். நாங்கள் காய்கறிகள் விலை அதனால உயர்ந்திருக்கிறது. அது கொடுக்காததால் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்துருந்தா உயர்ந்திருக்கும். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதற்காக எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. போக்குவரத்து தொழிலாளருக்கு நிலுவைத் தொகை கொடுக்கல, பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்கல. அதே நேரத்தில் அவங்களுக்கு பே கமிஷன் பிரகாரம் உயர்த்தி கொடுப்போம்னா அதுவும் நிலுவையில் இருக்குது. எல்லாமே நிலுவையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரேஷனில் இவங்க அடிப்படை சொன்னது, ரேஷனில் 3 LED பல்பு கொடுப்போம். நாங்கள் 1 கிலோ சர்க்கரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே கூடுதலாக கொடுப்போம். நாங்கள் உளுத்தம்பருப்பு கொடுப்போம். நாங்கள் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கொடுப்போம். நாங்கள் கருப்பட்டியும் பனை வெல்லமும் கிராமப்புற விவசாயிகளை மேம்படுத்தும் விதமாக கருப்பட்டியும் பனை வெல்லமும் ரேஷன் கடையில் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. சரி, இல்ல நான் கேட்கிறேன், இதெல்லாம் இந்த தேர்தல் வாக்குறுதியை பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? காரை செல்வராஜ் எப்படி பாயிண்ட் வச்சு படிச்சாரோ அதே மாதிரி நானும் சொல்லணுமா இல்லையா? அதுதான் சொல்றேன். அதுக்கு அடுத்து எடுத்தீங்கன்னா, இப்ப நெசவாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னது, நீங்க சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இரும்பு ஸ்கிராப் கடையில் பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல விசைத்தறி, கைத்தறி நெசவாளர்கள் அந்த பொருட்கள் தான் அங்கே கிடக்குது. அப்போ ஆயிரக்கணக்கான நெசவு நொடிஞ்சு போச்சு. அப்போ அவர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பீக்அவர் சார்ஜஸ், மின்சார கட்டணம் உயர்வு, இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நெசவாளருக்கு தனி கூட்டுறவு வங்கி லோன் வாங்குறதுக்கு அமைப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமைக்கப்படவில்லை. அதே மாதிரி கோம்பர், பஞ்சு விலை, பருத்தி, இதை அரசாங்கமே கூட்டுறவு சங்கம் மூலமாக கொள்முதல் செய்து கட்டுப்பாடான விலையில கொடுப்போம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியல இந்த அரசாங்கத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கல்வி கடன், அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்வி கடனை ரத்து செய்யவில்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பள்ளிகளில் அப்போ லேப்டாப் கொடுக்கப்பட்டது. இப்போ கை கணினியும் 10 GB டேட்டாவும் கொடுப்போம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் 2008 அவங்க கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது கொடுக்கப்படவில்லை. அதே போல பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுக்கு நிரந்தர பணி கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நிரந்தர பணி கொடுக்கப்படவில்லை. இதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மருத்துவர்கள், செவிலியர்கள்
அந்த மருத்துவர் செயலியை கொரோனா காலத்துல பாடுபட்டவர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து நிரந்தர வேலை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கப்படவில்லை. இப்படி ஒவ்வொரு செக்டார்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனவர்கள் பிரச்சனை, மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்போம்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் சேர்க்கவில்லை. இப்ப இந்த அரசாங்கம் வந்து சமூக நீதி அரசாங்கம் நம்ம சொல்றோம். இப்ப சமூக நீதி அரசாங்கம் அப்படின் போது முதல் முறையா நம்ம பார்க்கும்போது நெல்லை பக்கம் புது கலாச்சாரமா பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அறிவார்ந்த மாணவர்கள் அறிவை பையில் வைத்திருக்க வேண்டிய பையில அருவாள வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதி கொடுமைகள் ஏன் இந்த அளவுக்கு வீரியமா இருக்குது மாணவர்கள் மத்தியில? அடுத்து இதுக்கு சந்துரு தலைமையில கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி என்ன முடிவு எடுத்திருக்குது? இதற்காக என்ன செய்தாங்கன்னா, ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்த தடவை வந்திருந்தாரு. முதலமைச்சர் கூட அண்ணல் அம்பேத்கரின் பேரன் வந்து முதலமைச்சர் கூட இந்த விழாவில் கலந்துகிட்டார், அம்பேத்கர் 14 விழாவில். அதில் அவர் வேண்டுகோள் விடுத்தாரு, ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் தமிழ்நாடு இயற்ற வேண்டும்னு. இன்னைக்கு வரைக்கும் இயற்றப்படவில்லை. அது ஒரு பக்கம். அதே மாதிரி இவங்க கொடுத்த வாக்குறுதியில் 259 வாக்குறுதியை கொடுத்ததுன்னா, நீங்க வந்து கலப்பு திருமணம் செய்தால் அவர்களுக்கு 60,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு ஜாதி கொடுமையை தடுக்கிறதுக்கான ஒரு வழி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? ஒருத்தருக்காவது கொடுத்துருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அது இல்லை இன்னைக்கு வரைக்கும். அப்போ இந்த அரசாங்கம் எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து திணறி கொண்டு இருக்கிறது. எப்படின்னா, தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள், திருச்சி மாநாட்டில் ஒரு 12 வாக்குறுதிகள், மொத்தம் 517 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு, அந்த வாக்குறுதிகள் துறை ரீதியாக கொடுத்துருக்கிறோம். எல்லா துறைக்கும் அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்றது அந்த நிறைவேற்ற முடியாமல் ஒரு பக்கம் திணறி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மூத்த அமைச்சர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை, அந்த மூத்த அமைச்சர்கள் பிரச்சனையா நீதிமன்றமே கண்டிப்பை தெரிவித்து 2 அமைச்சர்களை நீக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. அப்படி இருக்கும்போது சோதனைகள் அதிகமாக இருக்கிறது சாதனைகளை விட. அப்படி இருக்கும்போது ஒரு சவாலாக இருக்கும் என்பதுதான் இந்த ஒரு வருஷம். இப்ப இந்த கடைசி ஒரு வருஷம் மிகப்பெரிய சவாலாக திமுகவுக்கு இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அது தேர்தலில் எதிரொலிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், ஓகே, பேசலாம்.